வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பெருமை அதிமுக அரசையே சாரும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த சட்ட போராட்டம் நடத்தியதாகவும் பேச்சு. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காமல் புறக்கணிக்கப்படும் பாஜக மூத்த தலைவர்கள். புதியதாக சேர்ந்த ஜெயப்பிரதாவை வேட்பாளராக்கியதால் கட்சி தொண்டர்கள் அதிருப்தி. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்த வழக்கில் வரும் திங்கள் அன்று தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்களுக்கு எதிரான வழக்கிலும் அன்றே தீர்ப்பு வழங்கப்படும் என தகவல். வேலை இழந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என ஸ்டாலின் உறுதி. விவசாயிகளுக்கான உதவித்தொகையை நரேந்திர மோடி அரசு இன்னும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய நிதி ஆயோக் துணைத் தலைவருக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம். அரசு அதிகாரிகள் பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பெருமை அதிமுக ஆட்சியை சாரும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேனி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தை ஆதரித்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த வானில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்த சட்ட போராட்டம் நடத்தியது அதிமுக அரசுதான் என்றும் விரைவில் 152 அடியாக உயர்த்தப்படும் எனவும் உறுதியளித்தார். அத்துடன் முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள போதும் கேரள அரசு தொடர்ந்து இடையூறு செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பெருமை அதிமுக ஆட்சியையே சாரும் என கூறிய முதலமைச்சர் ஜல்லிக்கட்டுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படுவதுடன் வீரன் காளையை அடக்குவது போன்ற சிலை நிறுவப்படும் எனவும் கூறினார். 152 அடி உயர்த்துறதுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நாம வாதாடி குழு அமைக்கிறது. அந்த குழு பரிசீலனை பண்ணி ஆனா உறுதியா இருக்குது, பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு கொடுத்தா கூட கேரள அரசு இன்றைக்கு ஒத்து வராத இருக்குது. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புப்படி நிச்சயம் நல்ல தீர்ப்பை பெற்று உறுதியா அம்மாவுடைய அரசு 152 உயரத்திற்கு பாடுபடும். விவசாயிகள் தான் எங்களுடைய உயிர். முதன்மையான திட்டம் நீரை பெற்று தருவதுதான் எங்களுடைய முதல் கொள்கை. அதே ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அதே போல வீரர் காளை அடக்குவது போல காட்சி. ஒரு வீரர் இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் காளை அடக்குவது போல அந்த காட்சியுடைய சிலை உங்களுக்கு வழங்கப்படும், அதை அமைக்கப்படும் அம்மாவுடைய அரசு. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான வழக்கில் 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மத்திய அரசின் துணையுடன் சென்னை முதல் சேலம் வரை 277 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் 8 வழிச்சாலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்றன. ஆனால் 8 வழிச்சாலை விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் வழியாக செல்வதால் பல்வேறு தரப்பினரும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். மேலும் இது தொடர்பாக நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கின் விசாரணை அனைத்தும் முடிவடைந்த நிலையில் வரும் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த திட்டத்தை எதிர்த்தவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் அன்றைய தினமே தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை இழந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணியை ஆதரித்து பேசிய அவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தம்மை அரசியல் நாகரிகம் இல்லாமல் குற்றம் சாட்டி வருவதாக குறிப்பிட்டார். தேர்தல் வரப்போவதை அறிந்து ஆண்டிற்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி முதல் தவணை பணம் 2,000 ரூபாயை கூட இதுவரை வழங்கவில்லை என்று விமர்சித்தார்.
வேலை இழந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்த ஸ்டாலின் கடந்த 8 ஆண்டு அதிமுக ஆட்சியில் செய்தவற்றை கூறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்ய முடியுமா என்று வினா எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு சொன்னார். ஒரு அறிவிப்பு என்னன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு 2000 வழங்கப்படும் அறிவிச்சார். ஆக உங்க கணக்குப்படி வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய கணக்கு அதிகமா போயிட்டு இருக்க, எனவே அது அதிகமாயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு நிருபர் கேட்டிருக்கிறார். அப்ப எடப்பாடி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதிகமாகிவிட்டார்கள் என்பது தவறு. மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது, அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறார்கள். எவ்வளவு கொச்சைப்படுத்தி ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தொடர்ந்து அந்த பதவிகளை உட்கார வைப்பது நியாயமா? அந்த கேள்வியை தான் நான் இடத்துல கேட்கிறேன். கோவையில் உரிய ஆவணங்களின்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 149 கிலோ தங்கக்கட்டிகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரிங்ஸ் நிறுவனம் நாடு முழுவதும் கிளைகள் வைத்து நகை உற்பத்தியாளர்களுக்கு தங்கம் வழங்கி வருகிறது. கோவை சௌரிபாளையத்தில் உள்ள பிரிங்ஸ் நிறுவனத்தின் கிளையிலிருந்து தங்கக்கட்டிகளை ஏற்றிக்கொண்டு டவுன்ஹால் நோக்கி சென்ற வாகனத்தை புளியகுளத்தில் மடக்கிய பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அப்போது ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 149 கிலோ தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். உடனடியாக அவற்றை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்ததுடன் வருமான வரித்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். உரிய ஆவணங்களை காட்டிவிட்டு தங்கக்கட்டிகளை பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதற்காக நித்தி ஆயோக் துணைத் தலைவருக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி மக்களவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அதற்கான அறிவிப்பு கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி வெளியானது. அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவோர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 25 கோடி பேரின் குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் தலா 6000 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். ராகுலின் அறிவிப்பு சாத்தியமற்றது என நித்தி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் கருத்து தெரிவித்திருந்தார். அரசு அதிகாரியான ராஜீவ்குமார் இவ்வாறு கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் ராஜீவ்குமாரின் செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமார் விதிகளை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. எந்த பக்கமும் சார்பில்லாமல் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் இதுபோன்று எந்த கருத்தையும் எதிர்காலத்தில் தெரிவிக்கக்கூடாது என்றும் அவருக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் விண்ணமங்கலத்தில் நேர்ந்த சாலை விபத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரவேல் உள்பட 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரவேல், அவரது மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர். காரை ஓட்டுநர் வீரமணி ஓட்டிச் சென்றார். கார் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் அருகே வந்தபோது முன்னால் கொதிகலன் ஏற்றி சென்ற லாரி மீது மோதியது. இதில் கார் முழுவதும் நொறுங்கி லாரிக்கு அடியில் சிக்கியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த சுந்தரவேல், அவரது மனைவி விஜயலட்சுமி, ஓட்டுநர் வீரமணி ஆகிய மூவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பத்தூர் தொகுதியில் 1991ஆம் ஆண்டு முதல் 1996 காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுந்தரவேல் தினகரன் அணியில் சேர்ந்து திருப்பத்தூர் நகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளராக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. மூத்த தமிழ் அறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. நாமக்கல் மாவட்டம் சிவியம்பாளையத்தை சேர்ந்த செல்லப்பன் கணித ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். சிலம்பொலி, பெருந்தொகை ஆராய்ச்சி, சங்க இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இவர் எழுதியுள்ளார். சிலம்பொலி நூலை எழுதியதால் தனது பெயரை சிலம்பொலி செல்லப்பன் என மாற்றிக்கொண்டார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராகவும் உலக தமிழ் மாநாட்டு உதவி அலுவலராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிலம்பொலி செல்லப்பன் வயது மூப்பின் காரணமாக இன்று காலை சென்னையில் காலமானார். 91 வயதான சிலம்பொலி செல்லப்பனின் உடல் அவரது சொந்த ஊரான நாமக்கல் மாவட்டம் சிவியாம்பாளையத்தில் நாளை நல்லடக்கம் செய்யப்படுகிறது.
அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேரத்தில் லாபம் அடைந்தது யார் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தாலியின் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திடமிருந்து குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட மிக முக்கிய பிரமுகர்கள் பயணம் செய்ய 12 அதிநவீன ஹெலிகாப்டர்கள் வாங்க 3600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கு இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு 423 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் நேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் பேர முறைகேட்டில் தொடர்புடைய இத்தாலியை சேர்ந்த இடைத்தரகர் கிறிஸ்டியன் மிஷேலிடம் விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த முறைகேட்டில் லஞ்சம் பெற்றதாக அகமது பட்டேல் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்த அவர், அகமது பட்டேல் யாருடைய குடும்பத்திற்கு நெருக்கமானவர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான அகமது பட்டேல் சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் என்பது குறிப்பிடத்தக்கது. NT ராமராவின் மனைவி லட்சுமி பார்வதி மீது பாலியல் புகார் எழுந்திருப்பது ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் NT ராமராவின் இரண்டாவது மனைவி லட்சுமி பார்வதி. இவர் மீது நடிகர் கோட்டி என்ற ஆனந்த் பால் வினுகொண்டா காவல் நிலையத்தில் பாலியல் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் லட்சுமி பார்வதியை கடந்த 4 ஆண்டுகளாக தனக்கு தெரியும் என்றும், கடந்த 18 மாதங்களாக அவர் தன்னை காதலிப்பதாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்து செய்தி அனுப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் ஆபாச படங்களை அனுப்புவதோடு பாலியல் தொல்லையும் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரது ஆசைக்கு இணங்க மறுத்தால் பயங்கர விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும் என லட்சுமி பார்வதி மிரட்டுவதாக நடிகர் கோட்டி புகார் தெரிவித்துள்ளார். சைத்திர நவராத்திரியையொட்டி நாட்டின் வட மாநிலங்களில் காளி கோவில்களில் மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். சக ஆண்டின் தொடக்கமான சைத்திர மாதத்தில் அமாவாசையை அடுத்த 9 நாட்களை சைத்திர நவராத்திரியாக வட மாநிலத்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இன்று சைத்திர மாத நவராத்திரி துவக்க நாளாகும். மும்பையில் உள்ள மும்பாதேவி ஆலயத்தில் அதிகாலையில் இருந்தே பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபாட்டு வருகின்றனர். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள தேவி காளி கோவிலிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். வாரணாசி துர்கா குண்டம் கோவிலிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். டெல்லி ஜாண்டேவாலன் கோவில், கல்காஜி மாதா கோவில் ஆகியவற்றில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பாஜகவில் மூத்த தலைவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படாதது அந்த கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போது குஜராத்தின் காந்தி நகர் தொகுதியில் அமித்ஷா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் மூலம் அந்த தொகுதியில் 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் பாஜகவின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தவருமான LK அத்வானி ஓரங்கட்டப்பட்டார். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் கான்பூரில் மட்டுமல்ல வேறு எந்த தொகுதியிலும் போட்டியிட வேண்டாம் என தன்னை கட்சி மேலிடம் கேட்டுக்கொண்டதாக முரளி மனோகர் ஜோஷி ஆற்றாமையில் துண்டுச்சீட்டில் வாக்காளர்களுக்கு தெரிவித்திருந்தார். மத்திய பிரதேசம் இண்டூர் நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து 8 முறை வென்றவரும் மக்களவைத் தலைவருமான சுமித்ரா மகாஜனின் பெயர் பாஜக இதுவரை வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. அவரின் இந்தூர் தொகுதிக்கு வேறு எவரையும் வேட்பாளராகவும் அறிவிக்கவில்லை. இதனால் வெறுப்புற்ற அவர் கட்சி மேலிடத்திற்கு எழுதிய கடிதத்தில் தான் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்றும் இந்தூர் தொகுதிக்கு விரைவில் வேட்பாளரை அறிவிக்குமாறும் குறிப்பிட்டிருந்தார். பீகாரின் பாட்னா சாஹிப் தொகுதியில் சத்ருகன் சின்ஹாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படாததால் அவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தது மட்டுமல்லாமல் விரைவில் காங்கிரஸில் இணையப் போவதாகவும் அறிவித்தார். கர்நாடகத்தில் மறைந்த மத்திய அமைச்சர் அனந்த்குமாரின் மனைவி தேஜஸ்வனிக்கு பெங்களூரு தெற்கு தொகுதியில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. மூத்த தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ள அதே நேரத்தில்
கட்சியில் புதியதாக சேர்ந்த நடிகை ஜெயபிரதாவுக்கு உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட உடனடியாக வாய்ப்பளித்திருப்பது தொண்டர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. மராட்டிய மக்கள் குடி பட்வா எனப்படும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். மராத்தி, கொங்கணி மொழிகளை பேசும் மக்களின் புத்தாண்டு குடி பட்வா என்று அழைக்கப்படுகிறது. கோவா, மகாராஷ்டிரம், வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் இன்று குடி பட்வா விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். மும்பை அருகே தானேவில் புத்தாண்டையொட்டி பெண்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் நாக்பூரில் ஆடல், பாடல் மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற கொண்டாட்டம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. சென்னை அடுத்த வேப்பம்பட்டு அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 6 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்தி வரும் வாகன சோதனையில் ஏராளமான ரொக்கமும் தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டு வருகின்றன. இதனிடையில் சென்னை பூந்தமல்லி அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட 5 கோடியே 78 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பூந்தமல்லி வட்டாட்சியர் புனிதவதி முன்னிலையில் சீல் வைத்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். இந்த தொகைக்கான உரிய ஆவணங்களை கொடுத்த பிறகு பணம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.